தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளை, மீண்டும் ஒரு புதிய நாளிலே நாங்கள் இறைவனுக்கு புகழ் பாட இணையம் வழியாக தொலைக்காட்சி வழியாக நாங்கள் கூடி வந்துள்ளோம். இன்றைய நாளிலே இறைவன் எங்களை விழிப்பாயிருக்குமாறு அழைத்து நிற்கின்றார். வாழ்க்கையின் முதலாம் காவல் வேளையில், இரண்டாம் காவல் வேளையில், மூன்றாம் காவல் வேளையிலும், நான்காம் காவல் வேளையிலும் நாங்கள் இறைவனை எதிர்பார்த்திருக்க வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். எந்நேரமும் இறைவனை தேடுகின்ற மக்களாக, இறைவனிலே பணி செய்கின்ற மக்களாக, எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற மக்களாக, எந்நேரம் விழிப்பாக இருக்கின்ற மக்களாக இருக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் சிறப்பாக மன்றாடுவோம். எப்போதும் இறைவனுடைய அருள் எங்களுக்கு தேவை. இறைவனுடைய பணியை நாங்கள் எப்போது மாற்றி கொண்டிருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் இறைவனிடம் வரம் கேட்போம். இந்த உலகத்திலே நாங்கள் விழிப்பாக இருந்து இந்த உலகத்தினுடைய தீமைகளுக்கு நாங்கள் இடம் கொடாமல் எங்களை எப்போதும் தயார் நிலையில் வைத்திருக்க இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என மன்றாடி கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை நாங்கள் தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் மது திருவுளத்துக்கு ஏற்ப வாழச் செய்திருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஒருவரின் குற்றம் அனைவருக்கும் தண்டனை தீர்ப்பானது போல ஒருவருடைய ஏற்புடைய செயல் விடுதலை தீர்ப்பானது. திரு தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கு மிகுதியாய் கிடைத்தது. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்துகின்றது எனால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆனால்
பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கின்றது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலை வாழ்வு பெற வழிவகுக்கின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர், எனவே இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீரருளும் மீட்பில் நாட்டங்கொள்வோர் ஆண்டவரே துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்காக எப்போதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்களிடையே வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் முடியை வரிந்து கட்டி கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். தலைவர் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் விழிப்பாயிருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் என்ற கருத்தை எங்களுக்கு கூறி நிற்கின்றார். இன்றைய வாசகம் எங்களுக்கு தருகின்ற செய்தியும் அதுதான். விழிப்பாயிருப்போர் பேறு பெற்றோர்.
நாங்கள் வாழுகின்ற உலகத்திலே விழிப்பாக இருப்பதென்றால் என்ன? எப்போதும் தீமையின் ஆதிக்கங்கள் நிறைந்த எங்களுடைய நாட்டிலே எப்போதும் என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம் என்ற அச்சத்திலே வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே இந்த நேரத்திலே எங்களை விழிப்பாக இருக்கும்படி மன்றாடுகின்றார். எப்போதும் நாங்கள் இறைவனுடைய பணியாற்றுவதற்கு எங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். பாவமற்றவர்களாக எப்போதும் இறைவனை பெறுகின்ற மக்களாக அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக எங்களுடைய மனங்களை நாங்கள் மாற்றுகின்ற போது நாங்களும் இவ்வாறு விழிப்பாயிருக்கின்ற மக்களாக மாறுவோம். திரு அவை தந்தையர் மிக அழகாக கூறுவார்கள், 2ஆம் காவல் வேலை 3ஆம் காவல் வேலை என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற பருவங்கள். குழந்தை பருவமாக இருக்கலாம், பதின்ம பருவமாக இருக்கலாம், வாலிப பருவமாக இருக்கலாம், முதுமை பருவமாக இருக்கலாம். எந்த பருவத்திலும் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த நேரம் எங்களுக்குரிய நாள் வரும் என்று யாருக்கும் தெரியாது. எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அந்த நாளை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக, அந்த நாளை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி மிக்க மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். அவ்வாறு மாறுகின்ற பொழுது இறைவனை நாங்கள் வருகின்ற நேரத்திலே ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக ஒளிப்பாக இருக்கின்ற போது நாங்களும் பெறு பெற்ற மக்களாக இருப்போம். எங்களுக்கு தரப்பட்ட பணியும் அதுதான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளை, திருமுழுக்கின் மூலம் நாங்கள் இறையாட்சியை பணியாற்றுகின்ற மக்களாக உலகெங்கும் சென்று அனைத்து மக்களினத்தாருக்கு முறையரசை அறிவிக்கின்ற மறைபணியாளர்களாக நாங்கள் வளர திருமுழுக்கின் மூலம் எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அழைப்புக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் ஏற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு தூரம் நாங்கள் விழிப்பாக இருந்து இறைவனுடைய அரசை பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம், இறைவனுடைய அரசை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் விசேட விதமாக மன்றாடுவோம். நாங்களும் விழிப்பாக இருக்கும் பணியாளரை போல காவலாளி தலைவன் எந்த நேரத்தில் வந்தாலும் அந்த தலைவனுக்கு கதவை தொடர்ந்து விடுகின்ற காவலாளியாக, இறைவனுடைய அருள் எந்த நேரம் எங்களுக்கு வந்தாலும், இறைவன் எங்களை எந்த நேரம் சந்திக்க வந்தாலும் நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்ற மக்களாக இருக்க எங்களை தயார் செய்வோம். இறைவனுடைய அருள் இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த உலகிலே இந்த காலகட்டத்திலே வாழ்வது மிகவும் கடினம். ஆகவே இறைவனுடைய அருளும் இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் உணர்வோமானால் எப்போதும் நாங்கள் தயார் நிலையில் இருப்போம். எப்போதும் நாங்கள் விழிப்பாக இருப்போம். சாத்தானுடைய சூழ்ச்சிகள், தீயவனுடைய ஆதிக்கங்கள் எங்களை ஆட்கொள்ளாதவாறு, எங்களை வழிநடத்தாதவாறு நாங்கள் விழிப்பாக இருந்து இறைவனுடைய அரசிற்காக எங்களை தயார் செய்கின்ற மக்களாக இருப்போம். ஆகவே நாங்கள் அதற்காக மன்றாடுவோம். இந்த நேரத்திலும் இறைவன் வருகின்ற போது அவரை எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக நாங்கள் எங்களுடைய மனங்களை மாற்ற, எங்களுடைய ஆன்மாவை பதன்படுத்த இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று நாங்கள் இந்த பலி வழியாக மன்றாடுவோம். ஆமேன். எங்களுடைய தேவைகளை இறைவன் பாதம் படைத்து மன்றாடுவோம். அருள் நிறைந்த இறைவா, உமது பிரதிநிதிகளான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் மக்களுக்கு சிறந்த வழிகாட்டிகளாக பணியாற்றிட தேவையான பலத்தையும் உடல் நலத்தையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய பண்பாட்டு சீர்கேட்டினால் கொள்கை பிடிப்பில்லாமலும் வாழ்க்கையில் தெளிவில்லாமலும் வாழும் இளையோர்களை ஆசீர்வதித்து அவர்கள் தமது எதிர்காலத்தை ஆக்கப்பூர்வமான வகையில் கொண்டு நடத்த தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு ஆலோசகரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனங்கண்டு இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் விடுத்து நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தெய்வமே இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்களின் ஆணவ போக்குகளை அகற்றி நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு பணியாற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். சிறப்பாக விழிப்பாயிருக்கின்ற பணியாளர்களைப் போல நாங்களும் எப்போதும் இறைவனை நோக்கி காத்திருக்கின்ற மக்களாக, எப்போதும் தயார் நிலையில் இருக்கின்ற மக்களாக, எப்போதும் விழிப்பாயிருக்கின்ற மக்களாக நாங்கள் மாற இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோம். இனமாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்கள், நினைவு நாட்களை, இறந்தவர்களுடைய நினைவை கொண்டாடுகின்றவர்கள், நினைவு கூறுகின்றவர்கள், அனுசரிப்பவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் மீட்கப்பட வேண்டும் எனவும் நாங்கள் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளை நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரிமாறு உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு உமது அருளங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மேற்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களையும் மக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் மனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுளம் கிணந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோலும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பெறவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் மொய்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமோளின் உழைச்சலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். எங்களுடைய தேவைகள் இணைந்தவர்களாக இறைவன் கட்டித்தந்த சுபத்தை துணிவுடன் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமொன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறுவுலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.